ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். எல்லோரும் நேற்றுக்கு இந்த 2 பக்கம் இப்படி ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லைம்மா? ஓகேவா? இப்படி வந்திருக்கோம். இங்கே ஒரு குட்டி சும்மா சின்ன பாக்ஸ்மா இப்படி இருந்திருக்கோம், இப்படி நிற்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த சைடில் ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த சைடு போர்ஷனை ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அப்புறமா நம்ம இங்கே வந்து அட்டை வச்சு பண்ணணும். எனக்கு இப்போ அட்டை கிடைக்கல. நம்ம இந்த சைடை முதல்ல முடிச்சிடுவோம். ஓகேவா? ஒரு அடி ஒயர் எடுத்துக்கிடுங்கம்மா. இந்த முதல்ல இதோ ஒரு சில்வர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஷிப்பு கலர் மணி, அதில் ஒயரை விடுங்க. ஓகேவா? இப்போது இங்கே நம்ம இப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லைம்மா, இந்த ரோ இப்படி வருது, இதுக்கு கீழே இதோ இப்படி வருது இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் க்ரீன் தெரியுதா? இதில் மேலே வர்றது இல்லை, கீழே இருக்கிற இந்த க்ரீனில் ஒயரை விடுங்க. படுத்துக்கிட்டு இருக்கிற ஒயர். ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிற இந்த ஷிப்பு கலர் மணியில் ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கிடுங்க. ஒரு மணி இந்த கலர் தான், நம்ம கப்பல் என்ன கலரில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த மணி. இந்த பக்கம் ஒயரை இப்படி குறுக்கில் விட்டு எடுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த மணியில் மறுபடியும் இப்போ இந்த ஒயரை ஆப்போசிட்டில் புரியுதுங்களா? இப்போ மறுபடியும் அடுத்த மணி, ஒன்று நிற்கிற மணியாக வரும், அடுத்தது படுத்துக்கிற அந்த மாதிரி. இது ஏன்னா இப்படி நம்ம ஒன்று குறைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் மாற்றி தான் மணி வருமா. ஒன்று இப்படி ஸ்டாண்டிங்காக இப்படி நிற்கிற மணி வரும், ஒன்று அந்த பக்கம் படுத்துக்கிட்டு இருக்கிற மணியாக, 2 பக்கம். புரியுதுங்களாம்மா? இது இப்படி தான் வரும். ஒரு தூக்கியிருக்கும், ஒன்று உள்ளே புதஞ்சிருக்கும். இப்படி மாற்றி தான் வரும். ஒன்று வந்து இந்த நிற்கிறப்போல கோக்கிறப்போ உள்ளே பதிஞ்சு போயிடும், படுத்துக்கிட்டு இருக்கிற மணியில் அப்படி மாற்றி வரும் பாருங்கள். இது வரைக்கும் போட்டுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா?
இப்போது கடைசி மணி கோக்குறோமா. அந்த கடைசி மணிக்கு முன் மணியில் எப்பவும் போல் கோத்து இந்த குறுக்கில் ஒரு மணியை நம்ம 2 ஒயருக்கும் கொடுத்துட்டோன்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே இதை பாருங்கள், தானே இப்போ மறுபடியும் லாஸ்ட்டு ஸ்கொயர் வந்துருச்சு இல்லையா. இப்போது நம்ம மணி கோக்க வேண்டாம், ஆனால் இந்த ஒயரை இந்த கடைசி சில்வர் மணியில் விட்டு இந்த ப்ளூ ஃபஸ்ட்டு மணி இருக்குது இல்லையா, நீங்கள் பிளாக்கு போட்டிருந்தா பிளாக்கு, இப்போ இந்த 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 பக்கம் இருக்க மணியில் ஓகேவா. இப்போ முடி போட்டுருங்க. நல்லா 3 4 முடி போட்டு பக்கத்தில் 2 மணியில் விட்டு இப்போ இது ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ இதே போல் இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும், சரிங்களா. அதே போலயே பாதி ஒயர் எடுத்துக்கிடுங்க. அந்த சிங்கிள் ஒயர் வச்சுருக்கவங்கன்னா பாதி ஒயர் எடுத்துக்கிடுங்க. இந்த 60 நம்பர்ஸ் அந்த மாதிரி ஒயர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு அடிக்கு கட் பண்ணிக்கோங்க போதும், ஓகேவா. இப்போ அதே போலயே இங்கே இருக்கிற முதல்ல இந்த ஷிப்பு மணியில் ஒயரை கோத்துக்கணும். அப்புறம் கீழே இருக்கிற இந்த பச்சை மணியில், அப்புறம் இந்த பக்கம் முதல்ல இருக்கிற அந்த ஷிப்பு கலர் மணி, 2 ஒயருக்கும் குறுக்கில் ஒரு மணி. ஒயரை சமமாக வச்சுக்கிடுங்க. இப்போ அடுத்த மணி இப்போ மறுபடியும் 2 ஒயருக்கும் குறுக்கில் ஒரு மணி. இதை அடுத்த மணியில் மறுபடியும் ஸோ இதே போல் இந்த சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிடுவாங்க.
இப்போ பாருமா, இந்த சைடு எப்படி ஜாயின் பண்ணிட்டோம், இந்த சைடை ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த கேப்பை ஜாயின் பண்ணணும். சரியா? ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இதில் ஏற்கனவே இங்கே இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த லாஸ்ட் மணிலையும் இங்கே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. நடுவில் இருக்கிறது 1 2 3 4 5. இந்த 5 மணியை தான் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஸோ இந்த கவுண்ட்டில் பார்த்திங்களன்னா இந்த 2வது மணி இருக்குது இல்லையா, கீழே பேஸ் போட்டிருக்கமே அதிலம்மா, இந்த 2வது மணியில் ஒயர் விட்டுக்கிடுங்க. ஓகேவா? அந்த ஒயரை இதோ உள்பக்கம் இந்த ரோ வருது இல்லையா, இப்படி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். உள்பக்கம் வச்சுருக்கமே வீல் இல்லாத போர்ஷன், அதனுடைய ஃபஸ்ட்டு மணி இங்கே இருக்கும் இல்லையா, அந்த மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த மேலே இடது கை பிடிச்சிருக்கிற ஒயரில் 2 மணி, இந்த பக்கம் ஒயரை அந்த 2வது மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? இப்போ கீழே வந்த ஒயரை அந்த அடுத்த பக்கத்து மணியில் விட்டுக்கணும். மறுபடியும் இடது கை ஒயரில் 2. இப்போ அடுத்த மணி ஓகேவா? இப்போ இந்த 5வது மணியில் வரப்போகிறோம். சரியா? இந்த 5வது மணியில் இப்படி ஒயரை கொடுத்துட்டு அதே ஒயரை இந்த பக்கம் அதே போல் உள்பக்கம் போடுறதுல ஃபஸ்ட்டு ஒரு மணி இருக்கு இல்லையா, அதோ அதில் கோக்கணும். இப்போ ஒரு மணி 2த்துக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம இது 2த்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். நடுவில் 5 மணி மட்டும் வரும். சரியா? இப்போ இப்படி இருக்குது இல்லைம்மா ஒயரு, இந்த வலது பக்க ஒயரை இதோ மறுபடியும் இந்த 2வது மணியில்
ஓகே. இப்போ மறுபடியும் மேலே இருக்கிற ஒயரில், ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து வரும், அதனால் மேலே இருக்கிற ஒயரில் 2 மணி. அப்புறம் கீழே வந்த ஒயரை அடுத்த மணியில். ஓகே. மறுபடியும் 2 மணி. இப்போ 4வது மணியில் வர்றோம். ஓகேவா? ரெண்டு மணி. இப்போ 5வது மணி. அஞ்சாவது மணியில் விட்டு ஆஸ் யூஷுவல் இங்கே இந்த 2வது ஓகே. இப்போ 2த்துக்கும் சேர்த்தா போல் 1 மணி தான் கோக்கணும். 3 மணியில் ஒயர் இருக்குது. இந்த மாதிரிம்மா ஒன்று இப்படி படுத்துக்கிற மணி வரும், ஒன்று நிற்கிற மணி, ரெண்டுத்தையும் இப்படி மாற்றி மாற்றி இந்த 5க்குள்ளே தான், இந்த உள் பக்கம் இருக்கிற மணியில் தான் கோக்கணும். இந்த வெளியில் மணியில் கோக்காதீங்க. இது உள்ளுக்குள்ளே இருக்கிற மணி, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மணி இப்படி வரும். பார்த்துக்கோங்க, ஸ்டெப்பு போகிறா போல் வரும். நீங்கள் அதாவது படுத்துருக்கிற மணியில் இப்படி ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கா போல் இருக்கும், ஒன்று இப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகி தெரியும். ஸோ இது நீங்கள் ஏன்னா 1 மணி இப்படி நிற்குது, 1 மணி உள்ளுக்குள்ளே இப்படி படுத்துக்கிட்டா போல் வருது. அதில் மாற்றி மாற்றி வரும்போது இந்த சைடில் பார்த்திங்களன்னா இப்படி தெரியும். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வர வர அப்டு இந்த பச்சை பண்ணிட்டு வந்துடுங்கிற இந்த நம்ம லாஸ்ட்டில் மேலே கொடுத்துருக்கிறது வரைக்கும். ஓகேங்களா? இப்படியே பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே எப்படி அட்டையை வச்சு ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அப்புறம் மேல் போர்ஷன் போடலாம். இது முடிச்சுட்டு வீணையை முடிச்சிட்டதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு இன்னும் இது வரல. நான் ஆர்டருக்கு கொடுத்துருக்குறேன். 2வது நான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறேன் ஊருக்கு. அதனால் அங்கே அவங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே போயிட்டு தான் நான் வாங்குவேன். வாங்கினதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் தேருக்கு உண்டானதை நான் போடுறேன். ஆனால் அதுக்குள்ளேயே இது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் தேரை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பேஸ் போட்டு அதை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தானே அந்த உள்ள பாக்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். அதெல்லாம் பொறுமையாக கூட வரலாம், தப்பு கிடையாது. குதிரையும் அந்த பேஸெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அது நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு 1 வீக் அல்லது 10 days ஆகும்னு வச்சுக்கிடுங்க. அதுக்குள்ளே யாருக்காவது பீட்ஸ் வேணும்னா, ஏன்னா நான் கொஞ்சம் இங்கே வந்திருக்கிறேன், இங்கே வாங்க போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது ரதத்துக்கு உண்டான பீட்ஸ் தேவைப்பட்டதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நான் ஐவரி போட போகிறேன். யார் என்ன கலர் போட போகிறீங்க, என்ன கலர் வேணும், அல்லது ஒயர் ஏதாவது பல்காக வேணுமா என்னன்னு
நான் எனக்கு வாங்கும்போது மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த பீட் வேணுமே அந்த பீட் வேணுமே, இப்போ எதாச்சும் நான் வந்திருக்கிறேன் சென்னைக்கு, உங்களுக்கு எதாவது வேணும்னா நான் வாங்குறப்போ உங்களுக்கும் வாங்கி அனுப்புனேன். யாருக்கு என்ன மணி வேணும் அப்படின்றத சொல்லிவிடுங்க. நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இது ரதம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த ஷிப்பு முடிஞ்சு வீணை முடிஞ்ச உடனே ரதம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மேக்ஸிமம் ஒன் வீக் இல்லையா? தைப்பூசத்துக்கு சரியான்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரதம் ஏன்னா அது நல்ல ப்ராசஸ் போகும். நம்ம ரதம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா மறுபடியும் சின்ன சின்ன ஐட்டம் வேறு புது ஐட்டம் அதுக்குள்ளேயும் நான் போடுறது எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ரதத்தை முடிச்சிடுவோம். கீதோபதேச ரதம். அதுக்கு யாருக்கு என்ன பீட் வேணும், யார் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அது எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நான் பீட் வாங்கி தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை எனக்கு தாங்க. சரிங்களா? தேங்க்யூ.